ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய அடுத்த 5-6 நாளில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமிங்க. அதுக்கு பின்னாடி இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுதுன்னு தான். இது கூடவே அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. பௌர்ணமியில் நாம் எந்த மாதிரியான வழிபாட்டு முறை, விரதம் இதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் பௌர்ணமி நமக்கு மார்ச் 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11:40 ஆரம்பித்து அடுத்த நாளான மார்ச் 14ஆம் தேதி மதியம் 12:57 வரைக்குமே இந்த பௌர்ணமி திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அப்போ நைட்டில் கிரிவலம் போகிறவங்க எல்லாருமே 13ஆம் தேதி அன்னைக்கு கிரிவலம் போகலாம். அதுவே குலதெய்வ கோயிலுக்கு போகிறவங்க இல்லை மற்ற கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கிறவங்க, வீட்டிலேயே இருந்து வழிபாடு செய்கிறவங்க, இப்படின்னு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளில் உங்களுக்கு எந்த நாள் வசதியாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வழிபாட்டு முறைகளை நீங்கள் அமைச்சிக்கலாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது மாசி மாத பௌர்ணமிங்க. இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துடன் சேர்ந்து தான் இந்த பௌர்ணமியானது எப்பயுமே வரும். இந்த மாசி மகமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. இது கூடவே தெய்வ வழிபாடு மட்டும் இல்லாமல் முன்னோர்களை வழிபடுறதுக்கும் இது ரொம்பவே உகந்த நாளாகவும் சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரம் நமக்கு முதல் நாளே அமைஞ்சிருச்சுங்க. இந்த பௌர்ணமியான அன்னைக்கு, அதாவது அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா விடியற் காலை 5:09 இந்த மாசி மகம் நட்சத்திரமானது நமக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடி தாங்க இந்த பௌர்ணமி திதியை ஆரம்பிக்குது. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாத பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானதாக தாங்க சொல்லப்படுது. பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாளை விட தெய்வ சக்தி அதிகம் இருந்தனால தாங்க சொல்லப்பட்டு இருக்குது. இந்த பௌர்ணமியில விரதம் இருந்து வழிபாடு செய்யறது மூலியமா நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு தாங்க. பழங்காலத்துல இருந்து இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒரு நாளா தாங்க கொண்டாடப்பட்டு இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகளை தரக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய தீமை கிட்ட இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சக்தியை தாங்க இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நாடா நமக்கு அமைஞ்சிருக்குது. ஆகாயத்துல முழு நிலவு முழுமதியா இருக்கக்கூடிய சந்திர பகவானை நம்ம தரிசிக்கிறது தாங்க பௌர்ணமி. இந்த நாளில் நம்ம காலையில இருந்தே விரதம் இருந்து சாயந்தரமா பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாங்க. இந்த பௌர்ணமி பூஜையை யார் வேணாலும் எந்த பௌர்ணமி தினத்துல இருந்து வேணாலுமே செய்யலாங்க. இப்படி பௌர்ணமி பூஜை செய்யறவங்க என்ன நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்களோ அது நிச்சயமா நடக்குங்க. ஏன்னா சந்திர பகவான் மனமகிழ்ச்சியோட நமக்கு இந்த வரத்தை அள்ளி தருவாருங்க. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை முடிஞ்சு 15 நாள் கழிச்சு தாங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வரும். இப்படி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்காகவே மக்கள் பல பேர் காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தலான்னு தாங்க. ஏன்னா எந்த ஒரு காரியத்தையுமே முழுசாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னு நினச்சி தாங்க இந்த முழு நிலவான பௌர்ணமி எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகளும் நடத்துவாங்க. பல பூஜைகளும் இந்த பௌர்ணமியில் தாங்க செய்யப்படுது. இந்த பூஜையின் மூலமாக மக்களுக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் நம்பப்படுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே சரிங்க, அதாவது துன்பம், பயம், குழந்தைகளின் ஆரோக்கியம், கணவனின் நீண்ட ஆயுள், இப்படின்னு எல்லா விதமான விஷயத்துக்காகவும் சந்தோஷம் நிலைக்க, குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்க, இப்படின்னு இந்த பௌர்ணமி தினத்தில் அம்பாளுக்கு நம்ம விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் ரொம்பவே விசேஷமானதாக இருக்குங்க. இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பலவிதமான அபிஷேகம் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜை நடக்குது. இது கூடவே பக்தர்களுக்கு அன்னைக்கு அன்னதானம் கூட கொடுக்கப்படுதுங்க. இந்த பௌர்ணமி நாளான அன்னைக்கு புத்துக்கு பால் ஊற்றி குங்குமம், மஞ்சள் இதெல்லாம் போட்டு வழிபடுறது மூலியமாகவும் நாகதோஷம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு எல்லாமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்தில் பிரகாசமாய் தோன்றக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இது. இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் நிறையவே இருக்குங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த சக்தி சொரூபமாக இருக்கக்கூடிய அனைத்து அம்பாலையும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். கோயிலுக்கு போய் வழிபடுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நாம இது வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டங்களையும் நீங்கிடுங்க. இதுவே கோயிலுக்கு போக முடியாதவங்க அன்னைக்கு வீட்டிலேயே குலதெய்வத்திற்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. இதனால பார்த்தீங்கன்னா நமக்கு சகல விதமான நன்மைகளும் நம்முடைய குலதெய்வமாக கொடுக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று. இந்த பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா பக்தியுடன் முறைப்படி நம்ம பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா கிரக தோஷத்தில் இருந்த கூட விடுபட்டுறலாங்க. நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாங்க. நெய்வேத்தியமா சுண்டல், தயிர் சாதம், பழம் இதெல்லாம் வைத்து கூட வழிபாடு செஞ்சுக்கலாம். யாரெல்லாம் இது மாதிரி அம்பாள் கோவிலில் நைட்டில் நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே அம்பாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மீன ராசிக்காரங்களோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த மாதத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம்.
மீன ராசியில் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தை தாங்க கொண்டிருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்கள் ராசியில் ராகு, சுக்கிரன், புதன் இவங்க எல்லாருமே அமைந்திருக்கிறாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவானும் இருக்கிறாரு. களத்திர ஸ்தானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், சனி இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அடுத்ததாக கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 அன்னைக்கு சுக்கிர பகவான் வக்கரமாறாருங்க. 9/3 அன்னைக்கு புதன் பகவானும் வக்கரமாகறாரு. 14/3 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுறாருங்க. இதை தொடர்ந்து 18/3 அன்னைக்கு வகர் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் ராசியிலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா 30/3 அன்னைக்கு புதன் பகவான் வக்கர நிவர்த்தியும் ஆகிறாருங்க. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்களை பேச வச்சு தாங்க இந்த மாதம் வந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு குரு சுக்கிரன் 2 பேருமே சப்போர்ட்டு தாங்க இருக்க போகிறாங்க இந்த மாதம் முழுசாவே. கூடவே சனி பகவானை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுசாவே உங்களுக்கு செலவுகளையும் மன நிம்மதியும் இல்லாத சூழ்நிலை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அதிலும் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உங்கள் விரயஸ்தானத்தில் இருந்து வெளியில் வந்து உங்கள் ராசிக்குள்ளே வராருங்க. அதனால் உங்களுக்கு எப்படி ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் இருந்தாலுமே கூட உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குங்க. ரிலேஷன்ஸுக்கு கூட உடலில் பாதிப்பு வரலாம். இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசிக்கு மேலே உங்களுக்கு நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் யாராவது உங்களோட லைஃப்பில் இருந்து விலக்கி போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. இது எல்லாமே இந்த மாதம் கடைசியாக 29ஆம் தேதிக்கு மேலே தாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துவாருங்க. இந்த மாதம் குரு சுக்கிரன் மாதம் முழுசாகவே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னதான் சுக்கிரன் உச்சத்தில் இருந்தாலும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதை கொடுக்கறக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்லைங்க. ஆனால் குரு பரிவர்த்தனை பெறது மூலியமா பார்த்தீங்கன்னா எதிரிகளிடமிருந்து உங்களுக்கு மனஸ்தாபத்தில் நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 17ஆம் தேதி விடியற்காலை 1:17 ஆரம்பிச்சு மார்ச் 19ஆம் தேதி மதியம் 2:06 வரைக்குமே இருக்குதுங்க. மன உளைச்சலையும் தரக்கூடிய நாட்களாக தான் இது அமைஞ்சிருக்குது. இது கூடவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பாதிப்புகளை தரக்கூடிய வகையிலும் இருக்குதுங்க. அடுத்ததாக இந்த சந்திராஷ்டம நாட்களில் வந்து உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால அந்த 8ஆம் இடத்துக்கு சந்திரன் போகிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எதிரிகளால் குடும்பத்தில் வந்து பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருக்க போகிறாங்க. அதனால் உங்களுடைய கௌரவம் வந்து பாதிக்காமல் இருக்குங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கௌரவம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வருவீங்க. உங்களுடைய வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க. ஆனால் அதுக்கு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னர் ரொம்பவே சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுவே லைஃப் பார்ட்னர் மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க ஃபேவராகவும் நடந்துக்குவாங்க. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம். வேலைக்காக நீங்கள் எடுத்துக்கூடிய எல்லா ஒரு முயற்சியுமே இந்த மாதம் வந்து நல்ல ஒரு மாற்றம்லாம் கிடைக்க போகுதுங்க. சிலருக்கு இடமாற்றமும் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இல்லைன்னா நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வருமானம் கம்மியாகுங்க. உங்களோட கடின உழைப்புக்கு தகுந்த வருமானம் வந்து கிடைக்காது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி 4ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வருமான தொய்வெல்லாம் ஏற்படலாங்க. ஏன்னா நீச்சஸ்தானத்துக்கு பங்கத்தில் இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு வருமான குறைவே ஏற்படும். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு கொஞ்சம் கடுமையான சூழ்நிலையில் இருக்கலாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் வந்து இந்த மாதம் ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் உங்கள் ராசியிலேயே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஸ்கூல்லையும் சரி இல்லை படிக்கிற விஷயத்துலையும் சரிங்க ஏதாவது ஒரு வகையான செயலுக்கு வந்து காரணமாக இருப்பீங்க. அது நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை கெட்ட விஷயமாகவும் இருக்கலாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. இந்த மீனம் ராசிக்காரங்க வந்து வியாபாரிகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுடைய கஸ்டமர்ஸ் இல்லைன்னா சப்ளையர்ஸ் கிட்டலாம் மனஸ்தாபம் ஏற்படுற வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் அன்வான்ட் ஆர்குமெண்ட், கோபம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த மாதம் குரு உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சாதகமாக தாங்க இருக்கிறாரு. உங்களுடைய கௌரவம் வந்து பாதிக்காது. முன்னோர்களின் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மீனம் ராசிக்காரங்க வந்து ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதுவும் குறிப்பாக இந்த வயதானவங்க தான். உடம்புல வந்து உஷ்ணம், வயிறு சம்பந்தமான அஜீரண கோளாறுகள் வரலாங்க. கல்லீரல், லிவர் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் மருத்துவ ரீதியான உதவிகள் வந்து நீங்கள் சீக்கிரமாக எடுத்துக்கணும். இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமாக குலதெய்வ வழிபாடும், துர்கா
சப்தஸ்லோகி சொல்லியும் வழிபாடு செய்யுங்க. இது கூடவே மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா சோஸ்திரம் இதெல்லாம் சொல்லி வழிபடுறது மூலியமா உங்களுக்கு வருமானம் தடையில்லாம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.